ஓம் நம சிவாயா. இன்னைக்கு 2வது நாள் ரிஷபராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு இத்தனை நாள் 11வது இடத்துல ராகு இருந்தார். இப்போ 10வது இடத்துக்கு சனியுடன் போய் சேர்க்கை. ராகு சனி சேர்க்கை 10ஆம் இடத்தில். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் இருந்த கேது 4ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ ரிஷபத்துக்கு ராகு 10க்கு போய் சனியுடன் சேர்க்கை. குரு பார்வையில் சனி ராகு கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க ஜூனுக்கு அப்புறம். இதனால என்னென்ன நடக்கும்னா, வேலையில் முன்னேற்றம், புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை, கரியர் ஆர் பிஸ்னஸ் க்ரோத் இது ரிலேட்டடான எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் சூப்பராக இருக்கும் ரிஷபராசிக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் எண்ட் கேது 4க்கு வர்றதுனால என்னென்ன அப்படின்னா, டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும். நல்லா போய் நல்லா சூப்பரான பெட்டில் படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் அமையும். உங்கள்கிட்ட பைக் இருக்கும், முக்கியமான டைம் எடுக்க வரப்போ பைக் பஞ்சர் ஆகிடும். சரி கேப் போட்டு போகலான்னா மற்ற டைம் ஈஸியாக கிடைக்கிற டைமில் கூட உங்களுக்கு கேப் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய காலம் ஃபிசிக்கலாக இருக்கும். இது ஒரு சைடு இருந்தாலும் வேலை, கரியர், க்ரோத் அது விதமாக நல்லாயிருக்கும். 10ல் இருக்கிற ராகு அதை இது பண்ணுவார். ஸோ ஜென்ரலாக ரிஷபத்துக்கு 100க்கு ஒரு 60 மார்க் நான் தருவேன். நன்றி.